நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன், எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கு இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் இருப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல, எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள் இது. உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தான் தனுசு ராசி. எப்படி கால புருஷனுடைய 9வது ராசி தனுசு ராசி. இதுலையுமே பாருங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி தன்னம்பிக்கையான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கும் சொல்லி டேலண்டான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு, நல்ல ஒரு குணம், நல்ல சிந்தனை, அறிவான குணம், ஒரு 10 பேரை மதிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி தனுசு கிட்ட இருக்கும். குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி எடுத்து நடத்தக்கூடிய ஒரே ராசி நீங்க தனுசு ராசியை மட்டும் சொல்லுங்க, தாராளமா ஏற்றுப்பாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தகப்பன் தாய் மேல அன்பு காட்டக்கூடிய குணம், குழந்தை மேல அன்பு காட்டக்கூடிய குணம், ஒரு அன்பான குணம், ஒரு இரக்கமான குணம் தனுசு கிட்ட நிறைய இருக்கும். பயங்கரமான கற்பனையான குணம் தனுசு கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி வீட்டு தான் சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாரு? நல்லது தானே செய்யணும். உங்க ராசியை குரு பார்க்குறாரா? வீடு கொடுத்த புதன் பகவான் அந்த குரு பார்த்துருவார். அதனாலதான் இங்க யோகம் இருக்குது. இது எல்லாமே இந்த 25 நாள் மட்டும்தான் இந்த யோகம். நல்லா தெரிஞ்சுக்கணும். 25 நாள் மட்டும்தான் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாள், வருஷத்துல ஒரு வாட்டி. அதுவும் இப்போ ஏன் அந்த வீடியோ பார்க்க சொல்றேன் தெரியுமா? சனி பகவானோட சேர்ந்து உச்சத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இது சரியாந்திர நேரம். ஏன்னா 2 கிரகம் நட்பு கிரகம், 2 கிரகமும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் போகுது. ஆல்ரெடி சனி பகவான் உத்திரட்டாதியில் போறாரு, இந்த சுக்கிரபகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போறாரு. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, எதுவுமே கெட்டது நடக்காது. இப்போ சுகஸ்தானத்தில் போய் சுக்கிரன் ஏறிட்டார். அப்போ சுகம் வருமா வராதா? எப்படி சுகம் வருமா வராதா? வரணும் இல்ல. அப்போ யாருடைய ஜாதகத்தில் சனி சுக்கிரன் நல்லா இருக்கோ, தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்கும் சொல்கிறேன், இது நல்ல நேரம். தைரியமாக இறங்கி அடிங்க, ஜெயிப்பீங்க. நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. எப்படி தனுசு கிட்ட நிறைய தைரியம், தன்னம்பிக்கை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம எல்லாருமே ஒரு கர்மாவில் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் நீங்கள் யோசிங்க. உங்களால் முடியும். உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். எது வந்தாலும் இறங்கிட்டீங்க. இனிமேல் தான் வெற்றி உங்கள் பக்கம் வரப்போகுது. தனுசை பொறுத்தவரை நான் கெட்ட பலன்னு இங்கே சொல்ல மாட்டேன். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல திக்பலமாக, எப்படி 4ஆம் இடம் திக்பலமாக உச்சத்தில் 100க்கு 200% நல்ல பலனை கொடுப்பேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறார்.
அப்போ இங்கே நல்லது தான் நடக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிக்காரங்க. ஏன் சரிம்மா இப்போ நல்லா நடக்க போகுது உங்களுக்கு? குருவுடைய பார்வை, புதன் அந்த வீடு கொடுத்துற புதன் போன அந்த குரு பார்க்குறாரு. அதனால 9ஆம் பாரம் சிறப்பு, 3ஆம் இடத்தை வெற்றி சரத்தை பார்க்குறாரு. அதனால நல்லது நடக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் எத்தனை வீடு சொல்லுங்கள்? ஏன் நல்லது நடக்க சொல்கிறேன்னு சொல்லுங்கள்? 6ங்க. அவர் தாங்க கடனை காட்டணும், அவர் தான் வேலையை காட்டணும், அவர் தான் உத்தியோகத்தை காட்டணும், அவர் தான் பிரச்சனையை பார்க்கணும். எல்லாமே 6ஆம் இடம் தான். தாய்மாமன் உறவு, கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாமே காட்டக்கூடியவர்கள் அந்த சுக்கிரபாவம். அடுத்த லாபஸ்தானம், அது பெருங்கொண்ட பணத்தை அவர் தான் காட்டணும் உங்களுக்கு. பெருங்கொண்ட பணம், இன்கம், ஆசை, படிப்பு, கல்வி, மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, நமக்கு நடக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே 11ஆம் இடம் தான். இது போய் இப்போ குருவுடைய வீட்டில் உங்கள் ராசி அதிபதி வீட்டில் போய் உட்காந்துருக்குது. இங்கே கெட்டதை சொல்லணுமா உங்களுக்கு? சொல்லவே முடியாது. நீங்கள் டாப்புக்கு போவீங்க. ஏன்னா அது திக்பலத்தில் உட்காந்துருக்கு. திக்பலம்னா 100க்கு 500% நல்ல பலனை கொடுக்கணுங்க. ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் இப்போ கொடுக்கும். அதுக்கான நேரம் இருக்குது. அப்போ தனுசு ராசிகரை கலங்கவே கூடாது. சொல்லல, துன்பம் வரக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கான நேரத்தை பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. பெருசாக உள்ள பாதிப்பை சின்னதாக பரிகாரத்தில் குறைக்க முடியும். நம்மளுடைய முன்னோர்கள், முனிவர், சித்தர்கள், மகள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள், உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லாத ஆள் இல்லை. நீங்கள் கேட்டுக்கோங்க, நீங்கள் கேளுங்க. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலை உத்தியோகத்தில் தடங்கள் இல்லாத ஆளே கிடையாது. இன்னும் நல்ல வேலை கிடைக்கலங்க தனுசு ராசிக்கு. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறாங்க, வேலை கிடைக்க மாட்டேது. வருமானத்துலையும் இடத்துலையும் பூமியிலையும் பிரச்சனை இருக்கு. அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, பூரிய சொத்துல ஏதாச்சும் வழக்கு இருக்குமே கேட்டு பாருங்க. மறுப்பே சொல்ல முடியாது. ஆமாம்பாங்க, இருக்குதான். எனக்கு இட பிரச்சனை இருக்குது, வேலை பிரச்சனை இருக்குது, நல்ல வேலை கிடைக்கல, எனக்கு கடன் தலைக்கு மேலே இருக்குது, இந்த கடன் நான் எப்படி தான் நான் பேஸ் பண்ண போகிறேன் எனக்கே தெரியலை. ஏன்னா சுக்கிரன் ராகு இணைஞ்சிச்சு. நல்ல வேலை அதிகம் அனுமானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்குது. தொழில் ஒரு மந்தமான தன்மையை பார்க்குறேன். மாமனார் மாமியாரோட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கேட்டுக்குங்க, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிர் பிரச்சனை, பேச்சாளர் பிரச்சனை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறீங்க. மாட்டெல்லாம் என்ன கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. இடத்துல, வீட்டில், அம்மாவில், குடும்பத்தில், வண்டி வாங்கின செலவுகள் நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யார் தெரியுமா? தனுசு ராசிக்காரங்க. நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் தனுசு ராசி கேட்குறாங்க, நீங்கள் கைப்பட ஜாதகம் எழுதி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக நான் கைப்பட திருக்கணித முறையில் நான் எழுதி கொடுக்குறேன். அதுவும் நமக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே முருகபெருமான் சார்பாக ஒரு மன நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கி வருது. இப்போ என்ன சொல்லலாம்? முதல் பலனே, கடன் வாங்கி நான் வீடு கட்ட சொல்லுவேன். உங்களை எப்படி சொல்லுவேன்? கடன் காசே இல்லாட்டி கடன் வாங்கி வீடு கட்டுங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய யோகம் இப்போ நல்ல நேரம். இதுதான் ஃபர்ஸ்ட் பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை. வீடோ, இடமோ, வண்டியோ, சொகுசுக்காரோ, சொகுசு பங்களாவோ, ஆசைப்பட்ட பெண்ணோ கல்யாணம் பண்ணணும். இப்போ கல்யாணம் நடக்கும், ஆல்ரெடி நடந்திருக்கணும், இப்போ நடக்க போகுது. இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரை காதல் தினமும் ரெண்டுக்குமே ஓகே சொல்லுவேன். அதே மாதிரி இடம், வீடு, வண்டி வாங்கணும், ஏதாச்சும் ஒரு வழக்கு, அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்துல வழக்கு போனால் இப்போ எடுத்து நடத்தி பாருங்க. கேஸில் நீங்கள் ஜெயிக்கலாம், திருப்பி கேளுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இப்போ ஏன் சுக்கிரன் தான் வழக்கு காட்டக்கூடியக்கிறான். அது யாரோட? குரு வீட்டில் உட்காந்துருக்கா. அப்போ வீடு கட்டி குறை கிடக்குதா? உங்களுக்கு கிடக்கணும், கண்டிப்பாக கிடக்கும். ஆனால் இப்போ கட்டுவீங்க. ஏன்னா சனி பவன் வந்தாவே கண்டிப்பாக மார்ச் மாதம் வந்து அப்படி குறையப்பட வச்சுடுவார். அது வீடை கட்ட முடியாமல், இடத்த வாங்க முடியாமல், வண்டி வாங்குறத வீண் செலவு ஆகி வச்சுக்கிட்டு வண்டி வாங்க ரிப்பேர் ஆகி இப்படியே இருக்கும். ஆனால் இப்படியுமே இருக்காது. அதான் சொகுசுக்கார சொகுசு பங்களா கொடுக்க போகிறாரு. இப்போ வீடுனாவே சொகுசு பங்களான்னா சுக்கிரன் தான். அப்போ கட்டணும்ல. இப்போ ஜாதகம் நேரம் சூப்பராக தேடி வரும். மேல் படிப்பு, பட்ட படிப்பு, அரசாங்கங்களுக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க. அரசாங்கங்களை கண்டிப்பாக படிச்சணும். நிறைய பேர் வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இருக்குது. 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்த ப்ரொமோஷனை, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அந்த கிரகம் பார்க்குது. அதனால் கொடுக்க போகுது பார்த்துக்கோங்க. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதியை குரு பகவான் பார்க்குறாரு. 1 6ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுப்பாரு. அது வெளிநாட்டை வேலை பார்த்தா சரி, இல்லை வெளியூரில் பார்த்தா, எங்கே வேலை பார்த்தா சரி, வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது, உடம்பு ஆரோக்கியத்தில் நல்லா, ஹெல்த் நல்லா இருக்கும். எந்த ஒரு கடன் பிரச்சனை அந்த கடனை பேஸ் பண்ணி நல்லா அனுகூலமாக நீங்கள் போயிருவீங்க. கண்டிப்பாக கடன் பதவி உங்களுக்கு வராது. லாப பொருளாதார வருமானம் சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் நகை வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, பூமி வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, ஏதாச்சும் ஒரு யோகம் வரும் பாருங்க. இப்போ எப்படி நகையோ, பணமோ, வீடோ, இடமோ, பூமியோ, கடன் பகையோ எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். நீ எந்த பேங்க்ல போய் லோன் கட்டு பாருங்க. இப்போ தொழிலுக்காக உத்தியோகம் கண்டிப்பாக கட்டு பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இப்போ தனுசுக்கு நல்ல நேரம், அவ்வளோதான். நான் கெட்ட நேரம் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு மாற்றம் வருது. கமிஷன் வியாபாரம், லாட்ரி யோகம்லாம் எடுத்து பாருங்க, சூப்பராக அடிக்கும். இப்போனா எடுத்தே உடனே அடிக்கும். சுக்கிரன் உச்சமான சுக்கிரனுங்க. ஏன்னா 11ஆம் வீட்டுக்கு உச்சமாக இருந்தால் அடிக்குமா அடிக்காதா?
100க்கு 200%, அதுவும் வருமானத்துவ அதிபராக சேர்ந்துருக்காரு. அப்போ இடம் மூலமாக காசு வரணும், இல்லை லாட்ரி பணம் மூலமாக காசு வரணும். அப்போ ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து மூவ் பண்ணால் அடிக்கலாமா? அடிக்க வைக்கும். அந்த கிரகம் கண்டிப்பாக அடிக்க வைக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, உங்கள் வெற்றி நிச்சயம். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, எப்படி மருத்துவர்கள், அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், கல்வித்துறை, வழக்கறிஞர் துறை, நீதித்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க. இப்போ நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும். நான் தனுசுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், கெட்டது நான் சொல்ல வரல. நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி இப்போ அடிங்க, செம்மையாக இருக்கும். ஏன்னா திருமண வாழ்க்கை, குடும்ப ஒரு குழப்பம் இருக்கும். அதுமாதிரி திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் பாருங்க. பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம், ரெண்டுமே ஓகே ஆகும். நீங்கள் திருமணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, தொழிலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்போ கொஞ்சமாச்சும் சேமிப்பு குடும்பத்தில் இருக்குங்க. ஏன்னா சுக்கிரபவன் இறையனால சொல்கிறாங்க, கண்டிப்பாக சேமிப்பு வருங்க. கொஞ்சமாச்சும் கடனை அடைப்பீங்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி வருது. ஒரு நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வருது, 3 நட்சத்திரம் பயங்கரமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க. எப்படி பயங்கரமாக கற்பனை பண்ணுவாங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. வாழ்க்கையில் சாதிக்கணும் வெறி நிறைய இருக்கும். மூலத்தில் பிறந்துட்டாவே எது வந்தாலும் பயப்படாதீங்க. மூலத்தில் பிறந்தா எது வந்தாலும் நீங்கள் தைரியமாக இறங்கிடணும். இனிமேல் சுக்கரனோட சாரத்தில் போகிற இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, இப்போ ஏதோ ஒரு பெருசாக ஒரு செலவு பண்ண போகிறீங்க. அது நல்ல செலவாக கண்டிப்பாக வரும். அதை எடுத்துக்க ரெடியாக இருங்க. இப்போ நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னா இப்போ வாங்குங்க, செம்ம யோகமாக இருக்கும். ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் நிற்கிறார். எப்படி சரி, சுக்கிரோட சாரத்தில் இந்த கேது நிற்கிறார். அப்போ வீடோ, இடமோ, பூமியோ, சொத்து, ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க. இது நடக்க போகுது. வீடு கட்டி குறை கணக்காக வீடு கட்டுவீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மூலத்தில் பிறந்தாங்க. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும். தைரியத்தை மட்டும் விடாதீங்க, கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அடுத்து பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், ஒழுக்கமான குணமும், தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க. உங்கள்கிட்ட பிடிச்சதே தான். நான் ரொம்ப விரும்புகிறது இந்த புராண நட்சத்திரம். ரொம்ப விரும்புவேன். ரொம்ப கலைத்துறை சூப்பராக ஒரு வேலையை ஒழுங்காக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு நல்ல வேலை இல்லை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நிறைய வில்லங்கத்தை பார்த்து நொந்து நூலாக போயிட்டாங்க. நீங்கள் கேட்டுக்கிங்க புராணத்தில் பிறந்தவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க இருந்துச்சுப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புராணத்தில் பிறந்தவங்க தான். இப்போ எல்லாமே சூப்பராக இருப்பார். படிப்பு கல்வி நல்லா இருக்குது, வேலை உத்தியோகம் நல்லா இருக்குது, வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது, வெளியூர் யோகம் நல்லா இருக்குது, நிறைய கலைத்துறை சாதிக்க போகிறீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக சூப்பராக இணைஞ்சிருக்கு, பார்த்துங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி உச்சத்தில், எப்படி உச்சத்தில் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருளோ, பணமோ, ஏதோ சேமிப்பு, ஏதோ ஒரு பெருசாக உங்கள் வாழ்க்கையை சாதிக்க போகிறீங்க. அது படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த 25 நாளுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க. நல்ல யோகம் தேடி வருது, பார்த்துங்க. அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவங்க தைரியமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. உத்திராடத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பாக வேலை செய்யும். ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போவீங்க. படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியாக வரும். உத்திராடத்தில் பிறந்த எது வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம். ஒரு சொத்தோ, பொன், பொருள், நகை, சேமிப்போ, ஏன்னா சூரியன் வந்து எப்படி பார்த்தாலும் குருடைய வீட்டுக்கு போயிடுவார். அப்போ நிறைய நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்கள் பக்கம் தேடி வரும். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது உங்கள் முக்கியமான ஒரு தருணம், பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து இந்த உத்திராடத்தில் பார்த்தோம் தான் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது. வீடோ, வண்டியோ, வாகனமோ, தொழிலோ, உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக சூப்பராக அழகாக அமைச்சு கொடுப்பார். மறுபடியும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பொன், பொருள், நகை சேமிப்பில் ஃபர்ஸ்டான ஒரு ராசியாகவே அமைகிறது.